வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. கடக ராசிக்காரர்களே, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது. யோகங்கள் மின்னுது, பணம் குவிகிறது, வாழ்க்கை முழுக்க செல்வம் பாயுது. பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் இவர்கள் ஒரு ராசி அல்ல, ஒரு உணர்ச்சி உலகம். சந்திரன் ஆட்சி செய்கிற ராசி என்பதாலே இவர்களின் மனம் வெறும் இதயம் இல்லை, அது ஒரு அன்பின் பிரபஞ்சம். ஒருவர் துயரம் அனுபவிக்கையில் அதற்கு தானும் உருகி போகும் இதயம் இவர்களுடையது. அன்பு கொடுத்தால் அதை 10 எடுத்து வட்டி போட்டு திருப்பித் தருவார்கள். அவர்கள் ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த வீடு வீடு இல்லை, அது ஒரு பாசம் கொட்டும் கோயில். அவர்கள் சிரிக்கும் ஒளி கூட மன அழுத்தம் குறைக்கும் சக்தி கொண்டது. ஒருவர் கடகராசி என்றால் அவர்களின் மனம் ஒரு காற்றாடி போல பாசம் என்ற காற்று வீசும் திசையில் மட்டும் பறக்கும். மேலும் சந்திரன் என்பது உணர்வுகளின் கிரகம், அது கடகராசிக்காரர்களின் அதிபதி. அதனால்தான் இவர்களிடம் உள்ள பாசம், தியாகம், பரிவு எல்லாம் பொதுவாக கிடைக்காத குணங்கள். இவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் மகிழ்ச்சிக்காக தங்களை மறந்து விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கை ஓர் இளையராஜா இசை போல, ஒவ்வொரு உணர்ச்சியும் தனித்த ராகம். ஒரு கடகம் ராசிக்காரர் அழும்போது அது வெறும் கண்ணீர் இல்லை, அது ஒரு உள்ளத்தின் மலை. அதே சமயம் அவர்கள் சிரித்தால் அது ஒரு மனதின் சூரிய உதயம். மேலும் இவர்கள் போராடுவதில்லை, ஆனால் இவர்களின் பாசம், இவர்களின் நம்பிக்கை, அதுவே மிகப்பெரிய ஆயுதம். அவர்களின் ஒரு சின்ன தழுவல் கூட ஒரு மனிதனின் உடைந்த மனதை ஒட்ட வைக்கும் மருந்து. ஒரு கடகராசிக்காரர் பேசும்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் இருக்கும், அது வேறு யாருக்கும் இயலாத ஒன்று. அவர்கள் ஒருவரை பாதுகாக்கும் விதம் பார்த்தால் அது அம்மா தன் குழந்தையை மடியில் தாளாட்டுவது பாடுவது போல இருக்கும். கடகராசிக்காரர்கள் தங்கள் உள்ளத்திலேயே ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயிலில் கடவுளாக நிற்பது பாசம். அவர்கள் மற்றவர்களுக்கு வழி வரக்கூடாது என்பதற்காக தாமே வழியை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குவது பாசம் பிளஸ் பொறுப்பு பிளஸ் மனம் என்ற 3 மந்திரங்கள். அவர்கள் எதை செய்தாலும் அதில் இதயம் கலந்து இருக்கும். அதனால்தான் கடகராசிக்காரர்கள் உருவாக்கும் நினைவுகள் எப்போதும் நிலைத்திருக்கும். மேலும் இவர்களின் மனம் ஒரு கடல், அது சில சமயம் அமைதியாக இருக்கும், சில சமயம் பரவலாக கிளர்ந்தோடும். ஆனால் அந்த கடலின் ஆழத்தில் இருக்கும் மணல், அது நெகிழ்ச்சி, பாசம், உண்மைத்தன்மை. ஒருவர் இவர்களிடம் ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அதை கூட ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவில் வைத்திருப்பார்கள். அதே போலதான் ஒருவர் காயப்படுத்தினால் அதை மறக்க முடியாது, ஆனால் பழிவாங்க மாட்டார்கள். அவர்கள் விலகி விடுவார்கள், ஆனால் மனதில் அந்த வலி நீண்ட நாட்கள் ஒலிக்கும். எந்த குடும்பத்திலும் கடகராசிக்காரர் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு பாச பூங்கா. அவர்கள் தந்தை, தாய், சகோதரர், சகோதரி எவனாக இருந்தாலும் குடும்பத்தை உயிர் போல நேசிப்பார்கள். அவர்களின் தினமும் எல்லோரும் நலமா என்று தொடங்கும். குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை குளிர்விப்பவர் இவர்கள்தான். அவர்களால்தான் ஒரு வீடு வீடாக மாறுகிறது. இவர்களில்லா வீட்டில் சிரிப்பு குறையும், அமைதி குறையும். அவர்களே அந்த வீட்டின் மன அமைதி சாவி. ஒரு கடகராசிக்காரர் நண்பனாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அவர்கள் உங்களுக்காக எந்த நேரத்திலும் நிற்பார். அவர் உங்களை பாதுகாக்கும் விதம் ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல இருக்கும். அவர்களுக்கு நட்பு என்பது சும்மா ஒரு உறவு அல்ல, அது ஒரு உயிர் பந்தம். அவர் ஒருவரை என் நண்பன் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை அவருக்கு வாக்குறுதி. அவர்கள் ஒருவரை துரோகம் செய்யவே மாட்டார்கள், ஆனால் ஒருவர் துரோகம் செய்துவிட்டால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள். காதலின் ஆழத்தையும் வேதனைகளையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளும் ராசி கடகம். இவர்கள் காதலிப்பது மனதால் தான், கண்களாலோ உடலாலோ அல்ல. அவர்களுக்கு காதல் என்பது இணைதல் அல்ல, அது இணைந்த மனம். அவர்கள் காதலித்தால் தங்கள் முழு உயிரையும் அதில் கொட்டி விடுவார்கள். அவர்களின் காதல் ஒரு அர்ப்பணிப்பு. அவர்கள் சின்ன பார்வையிலேயே வாழ்க்கை முழுவதும் மயங்கி விடுவார்கள். அந்த காதல் நொறுங்கினால் கூட அதை சின்னஞ்சிறு துளிகளாக நினைவாக தாங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே ஒரு பெரு உணர்ச்சி உலகம். அவர்கள் குறைவாக பேசுவார்கள், ஆனால் அவர்களின் மௌனமே 1000 வார்த்தைகளை கூறும். அவர்கள் சண்டை செய்ய மாட்டார்கள். அவர்களின் அமைதிதான் அவர்களின் வலிமை. ஒருவர் அவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் கண்ணீரால் அதை சொல்லுவார்கள், கோபத்தால் அல்ல. அது அவர்களின் உயர்ந்த பண்புகளில் ஒன்று. அவர்கள் மெதுவாக மாறினாலும் ஒரு முறை மாறிவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம், மனக்குமுறல், சங்கடம் போன்றவை இருக்கும். அவை எல்லாமே படிப்படியாக தீரும். பெரிய இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து சந்தோஷம் உண்டாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். குருமார்களின் அனுகூலம் கிடைக்கும். தாயார் சொல்வதை கேட்கக்கூடிய கடகராசியினருக்கு பெரிய வெற்றிகள் உண்டாகும். முதுகுவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதாரணமாக இருந்தால் கூட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் நல்லது. குரு அதிசாரத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம்.
எதிரிகள் பலமாக இருப்பார்கள் என்பதால் சத்ரு சம்ஹாரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை செய்வதும் நல்லது. இதன் மூலம் எதிரிகள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும். மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். எதிரிகள் எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை கார்னர் செய்தாலும் வெற்றியை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரங்கள் கௌரவங்கள் உண்டாகும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் மனம் அலைப்பாயாமல் இருக்க வேண்டும். கோளார் பதிகத்தை தொடர்ந்து படிப்பது சிறந்த பரிகாரமாக அமையும். தினந்தோறும் கோளார் பதிகத்தை கேட்க கேட்க எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் அவை பனி போல விலகும். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமில்லாமல் கடக ராசி என்பது குருவுக்கு மிகவும் பிடித்த வீடு. நீங்கள் எப்படி தாய் உள்ளம் கொண்டவரோ அப்படியே குருவானவரும் கூட. தர்மத்தின் பக்கம் நின்று போராடுபவர். அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று தாய் பாசத்தோடு நினைப்பவர். அதனால்தான் 12 கட்டங்களில் உங்களுடைய ராசியில் மட்டும் குருவானவர் உச்சம் பெறுகிறார். சரி, கடகராசிக்கு இதனால் வரை 12ஆம் வீட்டில் பயணித்த குரு பகவான் 1ஆம் வீட்டில் உங்கள் ராசியில் பயணிக்கும் பொழுது முதலில் உங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய கடன் சுமைகளை அடக்க முயற்சி செய்வார். வியாபாரத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்ற தொழில் தொடங்க வேண்டும் என்றோ கடனை கேட்டால் வங்கியினர் உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பார்கள். தந்தையாரின் பாசமும் பரிவும் உங்களை ஆசீர்வாதத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம். தந்தையாரின் சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான ஏற்ற காலமும் கூட. கோவில்களுக்கு சென்று சாமியை தரிசனம் செய்த காலம் போய் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையை அமைத்து சாமியை கும்பிடுவதற்கான காலமாக அமையப் போகிறது. உங்களுக்கு பிடித்த குருமார்களை நீங்கள் வணங்கி மகிழ்ந்தால் நீண்ட மாதங்களாக உங்களுக்கு பிடித்திருந்த பணிகள் விலகும். மருத்துவத்தின் மூலம் உடல் ஆரோக்கியம் பெருகும். பிள்ளைகள் வெளியில் மிகுந்த மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஏற்கனவே வரவு செலவு கணக்குகள் சரியாக இருந்தது அல்லவா? தற்பொழுது வரவு அதிகமாகவும் செலவு குறையும். உற்றார் உணவுகளோடு நல்ல மகிழ்ச்சிகரமான பொழுதை கழிப்பதற்கான காலம் இது. நீங்கள் யாரென்று தெரியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் உங்களை ஏளனமாக பேசினார்கள் அல்லவா? அதுபோன்ற நிலைமை மாறி உங்களுக்கு அனைவரும் புகழும் காலம் வந்துவிட்டது. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடப்பவர்கள் கூட எழுந்து துள்ளி குதித்து ஓடுகின்ற சமயம்தான் வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நிகழும் அதிசார குருப்பெயர்ச்சியின் தன்மை. கலைத்துறையினரே உங்களுக்கான சிறப்பான காலகட்டம் இது. முயற்சி செய்யுங்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. திடீர் செலவுகளால் திக்கு முக்காடி போன உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான பலன்களை கொடுக்க வந்துவிட்டார் குரு பகவான். நீண்ட மாதங்களாக பிள்ளைகள் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உருவாகப் போகிறது. ஒருவேளை மருத்துவத்தின் மூலம் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இருப்பவர்களுக்கு கூட இது ஒரு சிறந்த காலமும் தான். 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாயாரின் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வர ஏதுவான காலகட்டமாக அமையும். நினைத்த காரியத்தை எளிதில் நடத்திட ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வாருங்கள். அருகில் உள்ள சித்தல் கோவிலுக்கு சென்று சித்தரை வழிபடுங்கள். சாய்பாபா வழிபாடு மேற்கொள்பவர்களும் சிறப்பாக மேற்கொள்ளலாம். நவகிரகத்தில் இருக்கும் குருவை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். வீட்டில் செல்வம் பெருகும். வாழ்க வளமுடன். மேலும் அதோடு கிரகங்களின் நிலைகளால் உருவாகும் ராஜயோகங்கள் இன்னும் சிறப்பாகும். 2025ஆம் ஆண்டின் தீபாவளியில் குரு பகவான் கடக ராசியிலிருந்து ஹன்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண இரட்டை ராஜயோகங்களை உருவாக்க உள்ளார். இந்த இரு ராஜயோகங்களும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளியில் உருவாகும் மிக முக்கியமான யோகங்களாகும். இந்த யோகங்களின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் கடக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கையும் மரியாதையும் உயரும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிக பங்கேற்பு. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் மிக முக்கியமானவை. கிரகங்களின் இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கோடிகளை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தப் போகிறது. குரு பகவான் பெரும்பாலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களையும் கடந்து முன்னேற உதவுகிறார். குரு 45 நாட்கள் கடகராசியில் இருப்பார். அதாவது டிசம்பர் 5 வரை கடகராசியில் இருப்பார். குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் இருக்கிறார். தனது பயணத்தை முடிக்க தயாராகி வருகிறார்.
தீபாவளிக்கு முன்னால் நடக்கும் இந்த குரு பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு இது அவர்களின் வாழ்க்கையின் சிறந்த நேரத்தின் தொடக்கமாக இருக்கப் போகிறது. அவை எந்தெந்த ராசியில்? கடகராசியும் ஒன்று. ஏனென்றால் குரு பெயர்ச்சி கடகராசியின் லக்னத்தில் நடைபெற இருக்கிறது. இது அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை இரட்டிப்பாக்குகிறது. இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். மேலும் அவர்களின் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம். அவர்கள் முதலீடுகளை திட்டமிடுகிறீர்கள் என்றால் அதிலிருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக மாறலாம். அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும். மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அடையலாம். அவர்களின் உடல்நலம் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் 50 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் 2025 அக்டோபர் மாதத்தில் கடகராசியில் உச்சமாக சென்று அமைய உள்ளார். இது 3 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட காலத்தை வழங்குகிறது. வேலை, தொழில், பதவி, கௌரவம் மற்றும் செல்வம் ஆகியவை இந்த ராசிக்காரர்களை நோக்கி விரையும். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறும் கடகராசிக்காரர்கள் தனம் பெருகும் காலத்தை சந்திக்கிறார்கள். நம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கை முன்னேறும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, கூட்டாண்மை தொழில்களில் வெற்றி, சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகும். நினைத்த காரியம் யாவும் வெற்றியை தேடித்தரும். துணிச்சலாக எதையும் எதிர்கொள்வீர்கள். வேகம் விவேகம் பிறக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளிடம் நல் இணக்கம் உண்டாகும். அவர்களின் உதவிகளுக்கும் கிடைக்கும். சுக்கிரன் 12 மற்றும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வாகன யோகம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். தேவைகள் நிறைவடையும். இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாயை தவிர மற்ற எந்த கோள்களும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லை. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண தன விரயங்கள் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் நன்று. அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் மனதில் ஒருவித பயமும் பாரமும் உண்டாகும். புதிய மனிதர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும். உணவு விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். 9வது இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தந்தை மகன் உறவுக்குள் பூசல்கள் விழும். வீண் விவாதங்களால் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதம் புதனும் பலவீனமாக தென்படுவதால் ஞாபக மறதி அதிகளவில் இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. அதிக முதலீடுகள் நஷ்டத்தை உண்டாக்கும். இந்த மாதம் சூரியன் 1 மற்றும் 2ஆம் இடத்தில் பலமிழக்கிறார். அரசாங்க பகை, தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும். யாரையும் துச்சமாக நினைத்து விடாதீர்கள். எடுத்தறிந்து பேசி விடாதீர்கள். அதிலும் முக்கியமாக புரட்டாசி மாதம் நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறங்கப் போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறும் ராசியினர் யார்? கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்ப்பதில் இதில் கடகராசியும் ஒன்று. ஏனென்றால் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்கப் போகிறார். சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார். சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால் சுக்கிர ஆதித்ய மகா ராஜயோகம் உருவாகும். புதன் 7ஆம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார். செவ்வாய் 10ஆம் விருச்சிகத்திற்கு வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும். இந்த ஐப்பசி மாதத்தில் யோகம் பெறும் ராசியினர் குறித்து பார்க்கலாம். அதில் கடகம், மீனம், கன்னி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்புற அற்புதமான மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட உள்ளது. அடுத்ததாக கடகராசியின் அதிபதி சந்திரன். அவர் வெறும் கிரகம் இல்லை. அவன் இவர்களின் மனதின் ஆட்டம், உணர்வின் துடிப்பு, வாழ்க்கையின் திசை. சந்திரன் இருக்கும் இடம் இவர்களுக்கு மனநிலை மாற்றத்தையும் தியான ஆழத்தையும் தரும். சில வேளைகளில் அவர்கள் உலகம் முழுவதும் அவர்களுக்கே எதிராக நிற்கும் போல தோன்றும். ஆனால் அதே சந்திரன் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவிலும் புதிய ஒளி தந்து விடுவான். அவர்களின் மனம் சில சமயம் இரவின் நிலா போல அமைதியாக இருக்கும். சில வேளைகளில் அலைமோதும் கடல் போல எழுச்சியாக இருக்கும். அதுதான் கடக ராசிக்காரர்களின் அழகு. அவர்கள் முழுமையாக மனம் கொண்டவர்கள். ஏனென்றால் சூரியன் எங்கு இருந்தாலும் கடகராசியில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் ஒரே
ஒரே நேரத்தில் அன்பான தலைவன். அவர்களிடம் உள்ள பாசம் ஒரு பக்கம், அவர்களின் பொறுப்புணர்வு இன்னொரு பக்கம். இவை சேரும் போது ஒரு மனநிலை தலைவன் உருவாகிறான். அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் அன்பு என்ற ஒளியில் வழிநடத்துவார்கள். சூரியனின் ஆண்மை, சந்திரனின் மென்மை இரண்டும் கலந்த அற்புத கலவை இவர்கள்தான். அவர்கள் கடினமான நேரத்திலும் தங்கள் ஒளியை இழக்க மாட்டார்கள். கடகராசியில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வார்த்தைகளில் அழகு, அறிவு, செல்வாக்கு துளிர்க்கும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மனம் தொட்ட வாக்கு ஆகிவிடும். அவர்களுக்கு அறிவு, அனுபவம், பகுத்தறிவு எல்லாம் தன்னிச்சையாக வரும். அவர்களின் நாவே ஒரு கலை. அவர்கள் உணர்வை சொல்வதில் வல்லவர். ஒரு சிறிய வார்த்தையிலேயே பெரிய மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். அதனால்தான் பல கடகராசிக்காரர்கள் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் ஆகிறார்கள். சனி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி. அவர்கள் சில சமயம் தாமதம் தருவார், சோதனை தருவார். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் கிடைக்கும் பலம் அதிர்ஷ்டத்தின் ஆப்பிள் போல இனிக்கும். சனி அவர்களை கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்று. நீ பாசம் வைத்தாலும் பொறுமைகளையும் கற்றுக்கொள். அந்த பாடம் கற்றுக்கொண்ட பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலைத்த மகிழ்ச்சி பெறும். சனி இவர்களுக்கு பெரிய வீடுகள், வாகனங்கள், நிலங்கள் தருவான். ஆனால் எல்லாம் சரியான நேரத்தில்தான் தருவான். அவர்களை காத்திருக்கும் அதிர்ஷ்டம் நிச்சயம் வந்து சேரும். குரு கடகத்தில் உச்சநிலை பெறுகிறான். அதனால்தான் கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே பாக்கியசாலிகள். அவர்கள் எதையும் மனதால் நினைத்தால் பிரபஞ்சமே அதை நிறைவேற்றும். குரு அவர்களுக்கு செல்வம், புகழ், ஆசிர்வாதம், ஆன்மீக வளர்ச்சி தருவான். அவர்களின் குடும்பம் வழியே குருவின் வெறுவன் வெளிப்படும். அவர்களின் தாயின் ஆசிர்வாதம் என்பது குருவின் ஆசிர்வாதமே. அவர்களின் வாழ்க்கையில் குரு இயங்கும் ஆண்டுகளில் அதிர்ஷ்டத்தின் கதவு திறந்துவிடும். அந்த கதவுக்கு பின்னால் நலன்கள், செழிப்பு, சந்தோஷம் எல்லாம் காத்திருக்கும். ராகு இவர்களுக்கு ஆச்சரியமான மாற்றங்களை தருவான். எதிர்பார்க்காத வழிகளில், எதிர்பார்க்காத நேரங்களில் பெரிய வளர்ச்சிகள். அது ராகுவின் மாயம். கேது அதே சமயம் ஆன்மீகத்தை ஊட்டுவான். அவர் கடகராசிக்காரர்களை வாழ்க்கையில் ஆழமான அர்த்தம் நோக்கி இழுத்து செல்வான். ஒரு கட்டத்தில் அவர்கள் பணத்தையும் புகழையும் தாண்டி உள்ள அமைதி தேடத் தொடங்குவார்கள். இவர்களுக்கு ராகு கேது இணைந்து விதியின் திசையை மாற்றும் சக்தி தரும். அவர்கள் ஒருமுறை தங்கள் நம்பிக்கையை மாற்றினால் வாழ்க்கை முழுக்க மாற்றம் நிகழும். இதற்கு உதாரணமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் 7 முக்கிய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். அது எப்படி என்றால், குரு பரிவர்த்தனம், நம்பிக்கையால் வந்த வெற்றி. சனி திசை முடிவு, பொறுமைக்கு பிறகு நிலைத்த செல்வம். ராகு கேது இணைவு, புதிய தொழில் வாய்ப்புகள். சந்திர பூர்ணமை, மனநிறைவு, குடும்ப அமைதி. சூரிய கிரக யோகம், பதவி உயர்வு, கௌரவம். வியாழன் பார்வை, எதிர்பாராத வருமானம், பரிசு. புதன் அனுக்கிரகம், கலைமிகு, பிரளயம். இந்த 7 கதவுகள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திறக்கும் போது அவர்கள் மன அமைதிகளையும் செல்வமும் ஆனந்தமும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் காதல் என்றால் சிலருக்கு அது ஒரு ஆசை. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு காதல் என்பது ஒரு உயிர் பந்தம். அவர்கள் காதலிக்கிற போது அது வெறும் தொடர்பு அல்ல, அது ஒரு உள்ளத்தின் இணைப்பு. அவர்களின் காதலின் நான் என்பதே கிடையாது, அது எப்போதும் நாம் தான். அவர்கள் தங்கள் காதலரின் சிரிப்பை தங்களின் மகிழ்ச்சி என்று நினைப்பார்கள். அவர்களின் கண்ணீரை தங்களின் வழி என்று உணர்வார்கள். அவர்கள் ஒருவரை காதலித்தால் அதை முடிவில்லாத பாசத்தால் நிரப்புவார்கள். அவர்களின் காதல் சாந்தமாகவும் ஆழமாகவும் புனிதமாகவும் இருக்கும். கடகராசிக்காரர்கள் காதலிப்பது உணர்ச்சியில்தான் ஆரம்பமாகிறது. அவர் ஒருவரிடம் ஒரு நொடியில் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த ஈர்ப்பு உண்மையான பாசமாக மாறிவிடும். அவர்களுக்கு காதல் என்பது ஒரு நட்பின் ஆழமான வடிவம். அவர்கள் ஒருவரை காதலிக்கும் போது அந்த நபரின் வலிமை, பலவீனம், துயரம் எல்லாம் தங்களுக்குள் கலந்துவிடும். அவர்களின் காதல் ஒரு காற்றாக இல்லை, ஒரு கடலாக அது மெதுவாக வந்து முழு மனதையும் மூழ்கடிக்கும். மேலும் ஒரு கடகராசிக்காரர் காதலித்தால் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் உணர்ச்சியை சொல்லாமல் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒருவரை காயப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் காதல் உடைந்தாலும் அந்த நினைவுகளை மறக்க மாட்டார்கள். அந்த நபர் மகிழ்ச்சியாக இருந்தால் அது போதும் என்று மனத்தில் சொல்லி வாழ்வார்கள். அவர்களின் காதல் காயப்படுத்தினாலும் அது அவர்களை உயர்த்தும். ஏனென்றால் அவர்கள் காதலில் உண்மை, தியாகம், நம்பிக்கை என்ற மூன்றையும் கலந்து வைத்திருப்பார்கள். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது மதத்தை காட்டிலும் புனிதமானது. அவர்களுக்கு குடும்பம் ஒரு கடவுள். அதில் உள்ள உறவுகள் அவர்களின் பிரார்த்தனை. அவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்வார்கள். தங்கள் கனவுகளையும் தங்கள் ஆசைகளையும் கூட அவர்களின் நாள் தொடங்குவது எல்லாம் நலமே என்ற எண்ணத்திலேயே அவர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு உயிர் பெறும். அவர்களின் பாசம் அந்த வீட்டை சுவாசிக்க வைக்கும் காற்று போல இருக்கும். மேலும் கடகராசிக்காரர்கள் உறவுகளை கட்டுவது ஒரு கலை.
அவர்கள் யாரையாவது நேசிக்க ஆரம்பித்தால் அந்த உறவு உயிர் வரை நீடிக்கும். அவர்களுக்கு ஒவ்வொரு உறவும் புனிதம். அவர்கள் நம்பிக்கை என்ற ஒரு விதையிலேயே அனைத்து உறவுகளையும் வளர்ப்பார்கள். அவர்கள் தங்கள் சகோதரர், சகோதரி, பெற்றோர், நண்பர் யாராக இருந்தாலும் அவர்களை உயிர் போல கவனிப்பார்கள். அந்த பாசம் அவர்களை சமூகத்தில் பிரித்தே காட்டும். அவர்களுடன் இருக்கும் ஒருவர் இன்பத்தையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் உணர்வார். ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல் போலவே. சில நேரங்களில் அமைதி, சில நேரங்களில் அலைகள். அவர்களின் மனம் மிகச் செந்தமிழ் பாடல் போல. ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு இசை. சின்ன விஷயத்திலும் கண்ணீர் வரும், சின்ன அன்பிலும் முழு மகிழ்ச்சி வரும். அதுதான் அவர்களின் சிறப்பு. அவர்கள் உணரத் தெரிந்தவர்கள். அவர்கள் துயரப்படும் போது அவர்கள் தனிமையில் அழுவார்கள், ஆனால் வெளியில் சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்களை காயப்படுத்தாததே முக்கியம். கடகராசிக்காரர்கள் சமூகத்தில் ஒரு மென்மையான ஒளி. அவர்கள் எங்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் அவர்களிடம் நம்பிக்கை கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த வேலைகளையும் இதயத்தோடு செய்வார்கள். அவர்கள் ஆசிரியராக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும் அவர்களின் பணியில் ஒரு பாசம் இருக்கும். அவர்களின் வெற்றி தங்கள் உள்ளத்தின் உண்மையிலிருந்து வரும். அவர்கள் பணம், புதவி, புகழ், பதவி எல்லாம் கிடைக்கும். அவர்கள் பார்க்கும் ஒன்று மட்டுமே மன நிறைவு. பலருக்கும் செல்வம் என்றால் நிலம், வாகனம், பணம். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு செல்வம் என்றால் மன அமைதி. அவர்களுக்கு அமைதி இல்லாததால் எதுவும் அர்த்தமில்லை. அதனால்தான் அவர்கள் எல்லாவற்றையும் சமாதானமாக சீர்படுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் தங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் போது அது அவர்களின் அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தும். ஏனென்றால் அவர்களின் உள்ள அமைதி அவர்களின் வாழ்க்கை சக்தி. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களுக்கு வரும் காலம் புதிய திசை, புதிய ஒளி, புதிய நம்பிக்கை. சந்திரன் தன் ஒளியை அதிகரிக்கிற மாதிரி இவர்களின் வாழ்க்கையிலும் ஒளி பெருகப் போகிறது. பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த கனவுகள் இப்போது மெதுவாக உயிர் பெறும். அவர்களின் முயற்சிகளை பிரபஞ்சம் கவனிக்க தொடங்கும். 2025 முதல் 2030 வரை கடகராசிக்காரர்களுக்கு விதியின் திருப்பம் ஏற்படும். அந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது பிரபஞ்சம் தந்த பரிசு. கடக ராசிக்காரர்கள் எதையும் மனதுடன் செய்வார்கள். அதனால்தான் அவர்கள் கடின உழைப்புக்கு அதிர்ஷ்டத்தின் கைப்பிடி கிடைக்கும். அவர்கள் வேலை செய்கிற இடத்தில் அவர்களின் பாசம், பொறுப்பு, நேர்மை மேலதிகாரிகளின் மனதை கவரும். அவர்கள் அமைதியாக உழைப்பவர்கள், பேசாமல் முடிவுகளை காட்டுவார்கள். 2026 2032 காலகட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் உயர்வுகளை தரும். அவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். புதிய திட்டங்கள் கையில் வரும். சிலர் தங்களின் சொந்த வியாபாரத்தையும் தொடங்குவார்கள். அவர்களின் சிந்தனை ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாதி மற்றவர்களையும் முன்னேற வைக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் செல்வம் மெல்ல மெல்ல சேரும் யோகம் மிக வலுவாக இருக்கிறது. அவர்களின் பணம் சிதறாது, சேரும். சனி நிதானமாக அவர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் போன்ற நிலைத்த சொத்துக்கள் தருவான். குரு அவர்களுக்கு பணவரவையும் எதிர்பாராத லாபத்தையும் தருவான். 2027 முதல் 2031 வரை கடகராசிக்காரர்கள் பணம் வராதது என்று சொல்ல முடியாது. அந்த காலம் முழுக்க புதிய வருமான வழிகள், முதலீட்டில் லாபம், குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அவர்களை தேடி வரும். அவர்களின் பாசம், மனமும் உழைப்பும் சேர்ந்தால் அதிர்ஷ்டம் தானாக திறக்கும். வியாபாரம் செய்வோருக்கு கடகராசியில் உள்ள பாசம் ஒரு வெற்றியின் சக்தி. அவர்கள் வாடிக்கையாளர்களை வியாபாரமாய் பார்க்க மாட்டார்கள், உறவாய் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வளர்ச்சியடைந்து நம்பிக்கை பெறுவார்கள். 2026 2033 காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய திசைகள், புதிய தொழில்நுட்பம், ஆன்லைன் வழிகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இவை திறக்கும். புதிய கூட்டாண்மைகள் இவர்களுக்கு வெற்றி தரும். அவர்கள் அன்பு, நம்பிக்கை, நேர்மை மூன்றையும் கடைபிடிப்பவர்களாக இருப்பதால் வியாபார வளர்ச்சி அவர்களுக்கு பொருளாதார வெற்றி மட்டுமல்ல மரியாதையும் தரும். கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆன்மீக மனம் கொண்டவர்கள். அவர்களின் துயரத்தில் கூட தெய்வம் அவர்களை வழிநடத்தும். குருவின் பார்வை அவர்களுக்கு தியானம், பிரார்த்தனை, புனித பணி எனும் வழியை காட்டும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். இவர்கள் கோயிலில் விளக்கேற்றுவது போல தங்கள் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவார்கள். அந்த ஒளி அவர்களை நிலைத்த அமைதிக்கு தள்ளும். அவர்கள் ஒரு கட்டத்தில் அன்புதானே தெய்வம் என்பதை உணர்வார்கள். அதுதான் கடகராசிக்காரர்களின் ஆன்மீக நிலை, அன்பு ஒளி, அருள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம், வாகனம் வாங்கும் காலம் மிகப்பெரிய யோகம் கொண்டது. 2027 2034 இடைப்பட்ட ஆண்டுகள் அவர்களுக்கு ஸ்திர சொத்து சேர்க்கும். சனி அவர்களின் நிதான உழைப்புக்கு பலன் தருவான். குரு அவர்களின் முயற்சிகளை வெற்றியில் முடிக்கச் செய்வான். அவர்கள் வாங்கும் வீடும் வெறும் கட்டிடம் அல்ல, அது அவர்களின் கனவின் கோயில். அந்த வீட்டில் அமைதி இருக்கும், சிரிப்பு இருக்கும், நலம் இருக்கும். அவர்களின் வாகன யோகம் 2030 பின்
மிக வலுவாகும். அந்த கார் வெறும் பொருள் அல்ல, அது அவர்களின் சாதனை அடையாளம். இப்போது கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சூரியன் எழுந்து கொண்டிருக்கிறான். முன்னால் இருந்த இருட்டு மெல்ல ஒளியாக மாறிவிட்டது. அவர்கள் கடந்த சில வருடங்களில் எத்தனை வழி அனுபவித்திருந்தாலும் இனி வரப்போகும் காலம் மன நிறைவும் பொருள் நிறைவும் புகழும் தரும். அவர்கள் தங்களின் உள்ளம் நம்பிக்கை வைத்திருக்க அளவுக்கே அதிர்ஷ்டம் திறக்கும். அவர்களின் தாயின் ஆசிர்வாதம், குருவின் பார்வை, சந்திரனின் அருள், இவை மூன்றும் சேர்ந்தால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சிக்கே செல்லும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்களையே குறைத்து நினைப்பார்கள். ஆனால் பிரபஞ்சம் அவர்களை குறைத்து நினைக்காது. அவர்களுக்கு ராஜயோகம் என்ற மறைமுக கிரகங்களின் பதிந்திருக்கும். சந்திரன் இவர்களுடைய அதிபதி. அதனால் மனம் வலுவாக இருக்கும் போது உலகமே இவர்களுடையது. அவர்களுக்கு யாரும் எதிரியாக இருக்க முடியாது. அவர்களின் கருணையிலும் முடிவிலும் ஒரு ராஜபாட்டை உண்டு. 2030க்கு பிறகு இவர்களுக்கு ராஜயோகம் முழுமையாக திறக்கப் போகிறது. அந்த காலத்தில் இவர்களுக்கு பெயர், பதவி, மரியாதை, பெருமை எல்லாம் சேரும். அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் அதிர்ஷ்டம் சத்தமாக பேசும். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு சனி, குரு, புதன் ஆகிய கிரகங்கள் நல்ல திசையில் சஞ்சரிக்கும் போது பணம் அவர்கள் அருகே தானாக வந்து சேரும். அவர்கள் நிதானமாக சேமிப்பார்கள், ஆனால் வீணாக செலவிட மாட்டார்கள். அவர்களின் எதிர்காலம் நிலைத்த செல்வம் நிறைந்ததாக இருக்கும். 2028 முதல் 2035 வரை இவர்களின் வாழ்க்கையில் புதிய சொத்துக்கள், பங்கு முதலீட்டில் லாபம், தங்கம், நிலம், வீடு, வாகனம் ஆகியவற்றின் சேர்க்கை அவர்களின் செல்வ ராஜயோகம் திறக்கும் காலம். அவர்களின் வீட்டின் வாசையில் லட்சுமி தங்கி விடுவாள். மேலும் கடகராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு கனவு வைத்திருப்பார்கள். ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும், ஒரு அழகான கார் ஓட்டணும். அந்த கனவு வெறும் நினைவாக இருக்காது. 2030க்குள் பல கடகராசிக்காரர்கள் தங்கள் சொந்த வீட்டு திறக்கரை வைத்திருப்பார்கள். அந்த வீடு அவர்களின் உழைப்பின் சின்னம். வாகன யோகம் 2027 முதல் வெளிப்படத் தொடங்கும். சிலருக்கு அதிர்ஷ்டமாக இலவச வாகன பரிசு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு, கார் அவர்களுக்கு வாழ்நாள் நினைவாக இருக்கும். அது வெறும் பொருள் அல்ல, அது அவர்களின் சாதனையின் முத்திரை. ஏனென்றால் எதிர்கால சிந்தனைகள், உலகத்தை மாற்றும் மனங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்களின் சிந்தனை அமைதியானதாய் இருக்கும், ஆனால் அதன் ஆழம் கடலின் ஆழம் போல் இருக்கும். அவர்கள் சின்ன விஷயத்திலிருந்தே பெரிய அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் யாரையாவது நேசித்தால் அந்த அன்பு காலம் கடந்து நிற்கும். அவர்களின் சிந்தனைகள் எதிர்காலத்தில் பலருக்கும் வழிகாட்டும். அவர்கள் எழுதும் வார்த்தைகள், பேசும் கருத்துக்கள் பிறரை எழுப்பும் சக்தி கொண்டவை. 2030க்கு பிறகு இவர்களில் சிலர் ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், யூடியூபர்கள், பிரபலமர்கள் ஆக மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு மாதிரி வழியாகும். ஒரு முறை அதிர்ஷ்டம் வரும்போது கடகராசிக்காரர்கள் நிதானமாக எடுத்து கொள்வார்கள். ஆனால் 2032க்கு பிறகு இன்னொரு பெரிய எழுச்சி வரும். அது அவர்களை ஒரு புதிய உலகத்திற்கு கொண்டு செல்லும். அந்த காலம் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகமும் திடீர் வளர்ச்சியும் தரும். சிலர் திடீரென வெளிநாட்டு வாய்ப்பை பெறுவார்கள். சிலர் தொழில்துறையில் உச்சிக்கு செல்வார்கள். சிலருக்கு குடும்பத்தில் புகழும் பாக்கியமும் சேரும். இந்த இரண்டாவது அதிர்ஷ்ட அலை அவர்களை முழுமையாக மாற்றிவிடும். ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் குடும்பம்தான் அவர்களின் உயிர் மூச்சு. அவர்கள் தங்கள் வீட்டுக்காக வாழ்பவர்கள். அவர்களின் அன்பு, பொறுப்பு, மனசாந்தி குடும்பத்தை ஒன்றாக கட்டும். அவர்கள் ஒருவருக்காக பல தியாகங்கள் செய்வார்கள். அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களை மதிப்பார்கள். பிள்ளைகள் இவர்களை பெருமைப்படுத்துவார்கள். 2026 2035 வரை இவர்களின் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகள், விழாக்கள், வெற்றிகள் காத்திருக்கின்றன. அவர்களின் வீடு அமைதியின் கோயில் ஆகும். பல ஆண்டுகளாக காத்திருந்த கனவுகள் நிறைவேறும். அவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது 10. அவர்களின் கடின உழைப்புக்காக பிரபஞ்சம் பரிசு தரும். அது சில சமயம் தாமதமாக தெரிந்தாலும் தப்பாது வரும். அவர்களின் வாழ்க்கை ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட படம். அதில் ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு ரேகையும் தெய்வம் வரைந்தது போலிருக்கும். அவர்கள் உணர்வார்கள், நான் தவித்தது வீணில்லை, அது என்னை தயாரித்தது. கடகராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தங்களே ஆச்சரியப்படுவார்கள். இது நானா? இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேனா? ஆம், அதுவே அவர்களே. அவர்கள் மன உறுதி, அன்பு, உழைப்பு மூன்றும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு ராஜபோக வாழ்க்கை. அவர்களுக்குள் குருவின் ஆசிர்வாதம், சந்திரனின் பாசம், சனியின் பயிற்சி, இந்த 3 சேர்க்கை அவர்களை ஆளுமையின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும். அவர்கள் பாசத்தாலும் புத்தியாலும் பொறுப்பாலும் உலகத்தை அழகாக்குவார்கள். அவர்களின் பெயர் ஒரு நாள் நல்லவர் என்ற அடையாளத்தோடு பேசப்படும்.
அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியாக உழைப்பவர்கள். அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் வெற்றிதான் சத்தமாக பேசும். அவர்களின் விதியில் ராஜயோகம் என்ற ஆழ்ம சக்தி பதிந்திருக்கிறது. நீண்ட காலம் அமைதியாக இருந்தாலும் ஒரு நாள் வெடித்து வெளிப்படும். அந்த நாள் வந்துவிட்டது அல்லது வந்து கொண்டிருக்கிறது. 2030க்கு பிறகு இவர்களுடைய பெயர் புகழுடன் ஒலிக்கும். அவர்கள் செல்லும் இடம் ஒளிமயமாகும். அவர்களின் புன்னகை ஒரு பிராண்டாக மாறும். அவர்கள் வெற்றி பெறுவது அவர்களுக்காக மட்டுமில்லை, அவர்களை நம்பியவர்களுக்கான ஒரு பதிலாக இருக்கும். மேலும் கடகராசிக்காரர்கள் பணத்திற்காக ஓடமாட்டார்கள். பணம் தானே அவர்களை தேடி வரும். அவர்கள் மனம் தூய்மையானது, அவர்கள் எண்ணங்கள் நேர்மையானது. அதனால்தான் செல்வம் அவர்களை நாடும். 2027 முதல் 2035 வரை இவர்களுக்கு செல்வ ராஜயோகம் அலுவாக இருக்கும். சிலர் சொத்து வாங்குவார்கள், சிலர் தங்கம் சேர்ப்பார்கள், சிலர் பங்குச்சந்தையில் பெரிய லாபம் பார்க்கும் யோகம் உண்டாகும். அவர்களின் கையில் பணம் வந்தால் அது மீனாகாது, அது நிலையான நிதி அடித்தளம் ஆகும். அவர்களின் நம்பிக்கை, சேமிப்பு, தெய்வ பக்தி மூன்றும் சேர்ந்து அவர்களை செல்வவாகான ஆக்கும். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்கும். என் சொந்த வீடு, என் சொந்த வாகனம். அந்த கனவு கற்பனையிலேயே இருக்காது. அவர்கள் மனதில் விதைத்த அந்த விதை முளைக்கும். 2028 முதல் 2032 வரை அவர்களுக்கு ஸ்திர சொத்து யோகம் மிக வலுவாகும். அந்த ஆண்டுகளில் வீடு வாங்கும் வாய்ப்பு திறக்கும். அந்த வீடு வெறும் சுவரல்ல, அது அவர்களின் உழைப்பின் கதை. அது அவர்களின் குடும்பம் அந்த வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாடும். அதே போல வாகன யோகம் 2030க்குள் வெளிப்படும். அந்த கார் அவர்களின் கனவு கையெழுத்திருந்த போல இருக்கும். அவர்கள் அதை ஒட்டும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களின் உழைப்பின் பெருமை கண்களில் தெரியும். கடகராசிக்காரர்களின் மூளை ஒரு கடல் மாதிரி ஆழமானது. அவர்கள் சின்ன விஷயத்திலும் பெரிய அர்த்தத்தை காண்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள், எழுதும் எண்ணங்கள் மற்றவர்களின் மனதில் தீபம் ஏற்றும். அவர்களின் சிந்தனை புத்திசாலித்தனத்தையும் கருணையும் இணைத்தது. அதனால்தான் அவர்கள் ஆலோசனை கேட்டால் பதில் ஆழமானதாக இருக்கும். மேலும் 2032க்கு பிறகு இவர்களில் பலர் ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், யூடியூப்பர்கள், வழிகாட்டிகளாக மாறுவார்கள். அவர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி பெறும். அவர்கள் தங்களின் அறிவை பகிரும் போது பிரபஞ்சமே அவர்களுக்கு ஆசி தரும். முதல் அதிர்ஷ்டம் 2026 2029 வரை அவர்களை உயர்த்தும். ஆனால் இரண்டாவது அதிர்ஷ்ட அலை 2032 2036 இடையே வரும்போது அவர்கள் தாங்களே தங்களை அடையாளம் காண முடியாது. அந்த காலம் அவர்களுக்கு புகழ், செல்வம், பெயர், பதவி எல்லாம் ஒன்றாக கிடைக்கும். சிலர் வெளிநாட்டில் வெற்றி பெறுவார்கள், சிலர் தங்கள் துறையில் மேடையை அடைவார்கள். அவர்களின் பெயர் மதிப்புடன் பேசப்படும். அவர்களின் குடும்பம் பெருமையுடன் அவர்களை குறிப்பிடும். அந்த இரண்டாவது அதிர்ஷ்டம் விதி எழுதும் புதிய அத்தியாயம். கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு வாழ முடியாது. அவர்களின் வாழ்க்கை முழுக்க உறவு என்ற வார்த்தையில் அடங்கும். அவர்கள் பாசமோடு செய்கிற சிறிய விஷயங்களுக்கே வீட்டில் பெரிய அமைதி வரும். அவர்களின் துணைவன், துணைவி இவர்களை மரியாதையுடன் மதிப்பார். பிள்ளைகள் இவர்களை பின்பற்றுவார்கள். 2026 2035 வரை இவர்களின் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகள், விழாக்கள், சாதனைகள் காத்திருக்கின்றன. அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு முறையும் சிரிப்பால் நிரம்பும். அந்த வீடு பாசத்தின் பேரரசு. கடகராசிக்காரர்கள் பல வருடங்களாக வைத்திருந்த ஒரு இரகசிய கனவு உண்டு. அது தாமதமானாலும் தடைப்படாது. அந்த கனவு, அந்த முயற்சி, அந்த நம்பிக்கை இப்போ பலன் தரப்போகிறது. அவர்கள் நம்பிக்கை விட்டு விடாதவர்களாக இருப்பார்கள். பிரபஞ்சமும் அவர்களை விடாது. அவர்கள் உணர்வார்கள், தாமதம் நடந்தது, ஆனால் அது தெய்வத்தால் திட்டமிடப்பட்டது. அவர்களின் கனவு நிறைவேறும் தருணத்தில் அவர்களின் கண்களில் மகிழ்ச்சியும் நன்றி உணர்வும் கலந்திருக்கும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் ஒரு நாள் தங்களையே ஆச்சரியப்படுவார்கள். நான் இதை சாதித்தேனா என்று நெஞ்சில் கேள்வி எழும். ஆமாம், அது நீங்கள்தான். உழைத்தது நீங்கள்தான், பொறுத்தது நீங்கள்தான், வென்றது நீங்கள்தான். அவர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு ராஜபோக பயணம். அது பணம் மட்டுமல்ல, அன்பு, அமைதி, மரியாதை, மனநிறைவு எல்லாவற்றையும் தரும். அவர்களுக்கு சந்திரனின் அருள், குருவின் பார்வை, சனியின் அனுபவம் மூன்றும் சேர்ந்து சாதனை பிரபஞ்சத்தை உருவாக்கும். அவர்கள் பிறந்தது வாழ்வதற்காக அல்ல, அவர்கள் பிறந்தது மாற்றம் கொண்டு வருவதற்காக. அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களின் இதயம் ஒரு மந்திரம். அதில் பாசம், கருணை, நம்பிக்கை, தெய்வ உணர்வு எல்லாம் கலந்திருக்கின்றன. அவர்கள் எதையாவது நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள், ஆனால் அவர்களின் கண்களில் அது தெரியும். அவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய வலிமை அவர்களின் மனம். அதுதான் அவர்களை தாங்கி நிற்க வைக்கும் கம்பீரம். அவர்கள் எவ்வளவு காயப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அவர்களின் உணர்வுகள் பலரின் வாழ்க்கைகளையும் மாற்றும் சக்தி உடையவையே. 2028 முதல் 2035 வரை கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சமே கை கொடுக்கும் காலம். அவர்கள் எதையும் திட்டமிட்டால் வழி தானாக திறக்கும். குரு அவர்களுக்கு வழிகாட்டுவான், சனி அவர்களை நிலைப்படுத்துவான், சந்திரன் அவர்களின் கனவுகளுக்கு வலிமை கொடுப்பான். அந்த காலம் அவர்களுக்கு
புதிய வாய்ப்புகள், எதிர்பாராத ஆதரவு, வெளிநாட்டு இணைப்பு, புகழின் பரவல். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியாகும். அவர்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் சரியாக செல்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று. மேலும் கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் துன்பம் வந்தால் பிரார்த்தனையில் ஆறுதல் காண்பார்கள். அவர்களுக்கு தேவையில்லாமல் தெய்வம் கை கொடுக்கும். அவர்கள் கோயிலில் ஒரு சிறிய விளக்கேற்றினாலும் அது பிரபஞ்சத்தில் ஒரு ஒளியாக மாறும். அவர்களின் நம்பிக்கை தெய்வத்துடன் நேரடி இணைப்பு போல இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமானாலும் தப்பாது என்று சொல்லப்படுகிறது. 2031க்கு பிறகு இவர்களுக்கு தெய்வ அனுபவம் வரும். அது அவர்களின் வாழ்வை ஆன்மீகத்துடன் நிரப்பும். இந்த கட்டத்தில் கடகராசிக்காரர்கள் சாதாரணம் அல்ல. அவர்கள் தங்கள் துறையில் அடையாளம் பெற்றிருப்பார்கள். சிலர் தொழிலில், சிலர் கலைத்துறையில், சிலர் சமூகத்துறையில். எங்கே இருந்தாலும் அவர்கள் ஒரு நட்சத்திரம் போல் ஒளிர்வார்கள். அவர்களின் முயற்சி, சிந்தனை, அன்பு மூன்றும் சேர்ந்து அவர்களை உயர்த்தும். அவர்களின் பெயர் மதிப்புடன் பேசப்படும். அவர்கள் முந்தைய காலத்தின் வேதனைகளை நினைத்து நெகிழ்வார்கள். ஆனால் மனதில் ஒரு புன்னகையோடு செல்வார்கள். அந்த வழிதான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறுகிறார்கள். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அது அமைதி, மரியாதை, நம்பிக்கை, ஆன்மீகம் எல்லாவற்றையும் சேர்த்த ஒன்று. கடகராசிக்காரர்கள் அந்த முழுமையான செல்வத்தை பெறப்போகிறார்கள். அவர்கள் உழைப்பின் மூலம் சேர்த்த செல்வம் தலைமுறைக்கு தங்கும். 2030க்கு பிறகு அவர்களுக்கு வீடு, சொத்து, வாகன வசதி, சேமிப்பு, முதலீடு, வியாபார வளர்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் சேரும். அவர்களின் வாழ்க்கையில் பணம் குறைவதில்லை. அது நிதானமாக வந்து நிதானமாக பெருகும். கடகராசிக்காரர்களுக்கு 2030க்கு பிறகு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் திறக்கும். அவர்கள் வேலை, கல்வி, வியாபாரம் எதற்காக இருந்தாலும் உலகை சுற்றுவார்கள். அவர்களின் பாசமும் மனநிலையும் வெளிநாட்டிலும் மக்களை கவரும். அவர்களுக்கு மொழி தடையாக இருக்காது. அவர்களின் சிரிப்பு, மனிதநேயம், நேர்மை உலகத்தின் கதவை திறக்கும். சிலர் வெளிநாட்டில் குடியேறி குடும்பத்துடன் வளம் அடைவார்கள். சிலர் அங்கு புகழ் பெறுவார்கள். சிலர் தங்கள் பெயரை இந்தியாவை தாண்டி ஒலிக்க வைப்பார்கள். அதேபோல் கடகராசிக்காரர்கள் அன்பை புனிதமாக நம்புவார்கள். அவர்கள் காதல் என்றால் அது வாழ்நாள் உறுதி. அவர்களுக்கு 2026 2032 வரை உண்மையான அன்பு யோகம் வலுப்படும். அது தாமதமானதாலும் நிலையானதாக இருக்கும். அவர்கள் இணையும் துணை அவர்களை புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய பாசம் ஒரு கோவில் சுவர் மாதிரி உறுதியானது. அந்த அன்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் உணர்வார்கள், இது தெய்வ பந்தம், அதாவது தெய்வ தந்த பந்தம் என்று கூறப்படுகிறது. எல்லா உழைப்பும், எல்லா போராட்டமும், எல்லா வெற்றியும் இறுதியில் ஒரே இலக்கு நோக்கி செல்கிறது, அமைதி. கடகராசிக்காரர்கள் அந்த அமைதியை அடைவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வை சாந்தியுடன் அனுபவிப்பார்கள். தியானம், யோகா, பிரார்த்தனை, நல்ல மனநிலை இவை அவர்களின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதி ஆகிவிடும். அவர்களின் உள்ளம் பிரகாசிக்கும். அவர்கள் உணர்வார்கள், எல்லாவற்றையும், எல்லா செல்வமும் மன அமைதி இல்லை என்றால் அர்த்தமில்லை. அந்த உணர்வு அவர்களை முழுமையாக கருதும். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல, அது ஒரு காவியம். அதில் துன்பமும் உண்டு, தியாகமும் உண்டு, வெற்றியும் உண்டு, அருளும் உண்டு. அவர்கள் சிறுவயதில் கண்ணீரால் நினைந்தவர்கள். ஆனால் முதிர்ந்த வயதில் அதிர்ஷ்டம் குளித்தவர்கள். அவர்களின் பெயர் ஒரு நாளில் மரியாதையின் அடையாளமாக மாறும். அவர்கள் சென்ற வழி பிறருக்கு வழிகாட்டியாகும். அவர்கள் வீடு, குடும்பம், செல்வம், அன்பு, தெய்வம் அனைத்தும் சமநிலையில் இருக்கும். அவர்களின் வாழ்க்கை முடிவில் ஒரு புன்னகையோடு சொல்லும், நான் என் கடமையை செய்துவிட்டேன். அந்த புன்னகைதான் கடகராசிக்காரர்களின் உண்மையான ராஜயோகம். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுவிலோ அல்லது ஓர் இழப்புக்கு பிறகோ ஒரு மறுபிறப்பு போலான மாற்றம் வரும். அது சாதாரணமல்ல. அவர்கள் யார் என்று தாமோ புதிதாக அறிந்து கொள்வார்கள். மனம் உறுதி பெறும். உடல், மன ஆரோக்கியம் மீண்டும் மலரும். பழைய உறவுகள் புதிதாய் துளிர்க்கும். அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய பக்கம் திறக்கிறார்கள். அது வெற்றியின் தொடர்ச்சி அல்ல, ஆன்மீகத்தின் தொடக்கம். கடகராசியை ஆளும் சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராத பிரகாசம் தரப்போகிறான். சந்திரனின் ஒளி போல அவர்களின் மனம் சில சமயம் சோகமாகவும் சில சமயம் பளிச்செனவும் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களே அவர்களை ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக மாற்றும். அவர்கள் இரவுகளை பேசுவார்கள், நட்சத்திரங்களை பார்த்து கனவு காண்பார்கள். அந்த கனவுகள் ஒரு நாளில் நிஜமாகும். சுற்றுப்புறம் எப்போதும் அவர்களை புரிந்து கொள்ளாது. ஆனால் 2035க்கு பிறகு உலகமே அவர்களின் மனதோடு ஒத்திசையாக மாறும். அவர்களை பற்றி முன்பு தவறாக நினைத்தவர்கள் இப்போது பெருமையுடன் அவர்களை பாராட்டுவார்கள். அவர்களின் பண்பாட்டு குணம், நாகரிகம், கருணை அவையெல்லாம் உலகத்திற்கு ஒரு முன் மாதிரியாகும். அவர்கள் நிதானமாக நடந்தவங்க தூரம் போவாங்க.
வாழ்வாங்க என்ற பழமொழியின் உயிர் பொருள். கடகராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்திற்காகவே பிறந்தவர்கள். அவர்கள் தங்களுக்காக அல்ல, தங்களின் அன்புக்காக வாழ்வார்கள். அவர்களால் ஒரு குடும்பம் முழுவதும் நிலைத்துவிடும். அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட குடும்பத்தில் அமைதியை உருவாக்கும். 2029க்கு பிறகு குடும்பம் பெருகும், பாசம் உறுதியாகும். மக்கள் அவர்களை குடும்பத்தின் மூல ஒளி என்று அழைப்பார்கள். அவர்களின் வீடு சந்திர ஒளியில் மின்னும் கோவில் போலிருக்கும். 2032 முதல் 2040 வரை கடகராசிக்காரர்களுக்கு செல்வம் சேரும் காலகட்டம். பணவளம் பெருகும். சொத்து, நிலம், புதிய வீடு, வாகன சுகம், முதலீட்டில் பலன். இது ஒரு தங்க யுகம் போல இருக்கும். அவர்கள் எதை தொடுகிறார்களோ அது வெற்றியடையும். அவர்கள் கூறுவார்கள், இதுதான் நாம் சம்பாதித்த செல்வம் அல்ல, இது பிரபஞ்சம் எனக்கு தந்த பரிசு. அதேபோல் கடகராசிக்காரர்கள் இந்த நிலையில் ஆன்மீக வழிகாட்டி மாதிரி மாறுவார்கள். மக்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு புனித சக்தி இருக்கும். அவர்கள் சொன்னதை கேட்டால் மனம் அமைதியாகும். சிலர் தியானம் கற்பிப்பார்கள். சிலர் ஜோதிடம், யோகா, தெய்வ பக்தியில் ஈடுபடுவார்கள். அவர்கள் பேசும் ஒரு அன்பு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும். இதுதான் கடக ராசிக்காரர்களின் கனவு நிறைவேறும் அத்தியாயம். அவர்கள் சிறுவயதில் நினைத்த ஒரு ஆசை பல வருடங்கள் கழித்து நிஜமாகும். அந்த தருணம் வரும்போது அவர்கள் மௌனமாக இருப்பார்கள். அவர்களின் கண்களில் நீர் வழிந்தாலும் அது சந்தோஷ கண்ணீர். அவர்கள் சொல்லுவார்கள், இதை பார்க்கத்தான் நான் இவ்வளவு நாள் உயிரோடு இருந்தேன். மேலும் அவர்களின் பெயர் மக்களின் நெஞ்சில் நிலைத்திருக்கும். அவர்கள் எங்கே சென்றாலும் யாருடனும் இருந்தாலும் அவர்கள் பெயர் கேட்டவுடனே மக்கள் புன்னகைப்பார்கள். அவர்களுக்கு மனிதம் கொண்டவர் என்ற புகழ் கிடைக்கும். அவர்கள் உதவியவர்கள் அவர்களை மறக்க மாட்டார்கள். அவர்களின் செயல்கள் ஒரு நாள் வரலாறாக பேசப்படும். மேலும் இதுதான் கடக ராசிக்காரர்களின் முடிவு காட்சி. ஆனால் முடிவு அல்ல, அது ஒரு அமைதியான நிறைவு. அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பாடங்களையும் அனுபவித்து விட்டார்கள். அவர்கள் இப்போது பிரபஞ்சத்தோடு ஒன்றாகி விடுகிறார்கள். அவர்களின் மனம் தண்ணீரை போல தெளிவாகி அவர்களின் ஆன்மா சந்திர ஒளியில் ஜொலிக்கும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.